அன்பான மக்களே, என்னங்க இது? விக்கா ஃபேன்ஸ் சும்மா தெறிக்க விடுறாங்க, எதையுமே விட மாட்றாங்க. சும்மா நம்ம ஏதாவது டஸ்ட் அந்த பக்கம் திரும்ப முடியாது போலயே. இப்போ கலாட்டாவில் வந்து விஜய் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் நம்மளோட லட்சுமி பிரியாவும் கலாட்டாவில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லட்சுமி பிரியாவும் தளபதி விஜய்ன்னு சொன்னாங்க. சுவாமி தளபதி விஜய்ன்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே தெறிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் பரபரப்பாக ரெண்டு பேருக்கும் அது எல்லாமே ஒத்து போகுது. விஜய் காவேரி ரெண்டு பேருக்குமே விஜய் பிடிச்சிருக்கு, தளபதி பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்குமே விஜய் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்குமே அடாடாடாடாடாடா அவ்வளோ விஷயங்களை எடுத்து போட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்டர்வியூவே நான் பார்த்தேன், ரெண்டு பேர் இன்டர்வியூமே பார்த்தேன். எனக்கு மைண்டு கிளிக்காகவே இல்லை. ஆனால் நம்ம ஃபேன்ஸ்னால் சும்மா நினச்சிங்களா? பாட்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பாட்டெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய விஜய் காவேரியை வச்சு சூப்பராக பாட்டு வந்திருக்குங்க. எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட சைட்லேருந்து செம்ம விசேஷம் சொல்லிட வேண்டியதான். பாட்டெல்லாம் செம்ம தெறிக்க விடுறாங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் ஒரு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு நோட் பண்ணுறாங்க. எதெல்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம ரசிகர்கள்னால் இப்படி தாங்க. தீவிரமான விகா ஃபேன்ஸ் அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிறதுக்கு உதாரணமே நம்ம விகா ஃபேன்ஸ் தாங்க. விஜய் காவேரி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு என்னடா நம்ம இந்த இன்டர்வியூ பார்த்தோம், நமக்கு ஒன்றும் படலையே அப்படின்னு பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக கண்ணை திறந்து வச்சு பார்த்தா ஆமாங்க, ரெண்டு பேருமே தளபதி தான் எங்களோட ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா விடுவோமா நம்ம அப்படிங்கிறது தான். செம்மங்க, சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி. அதாவது கல்யாணத்தை பற்றி ரெண்டு பேர்த்திக்கிட்டமே ரெண்டு இன்டர்வியூலுமே கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து கல்யாணத்தை பற்றிலாம் இப்போதைக்கு இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு காவேரி சைட்லேருந்தும் சொல்லிட்டாங்க. இப்போ சுவாமியும் சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டிலலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் எப்போ சொல்லணும் அப்போ பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதான் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியாவும் அப்படி தான். லவ்வை பற்றி லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா இப்போதைக்கு சிங்கிளாக தான் இருக்கும். லவ் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுறது எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் அப்படின்னா, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, பார்த்துன்னு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் துள்ளாத மனம் துள்ளும் ஆல்பம் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காரு. நிஜமாக நான் வந்து அந்த பாட்டு ஓடிட்டு இருந்ததுங்க வீட்டில். அப்போ தான் நினச்சிருந்தேன் எப்படி பாட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்டர்வியூ வந்துருச்சு. சரி என்னடா வந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அந்த பாட்டை பற்றி தான் பேசியிருந்தார். சூப்பரில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா துள்ளாத மனம் துள்ளும் படமே செம்ம படம் இல்லையா? அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் எஸ்ஜே ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சுவாமியும் அப்படி தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்ட்டு. அவர் அழகான மியூசிக் டைரக்டருங்க. 90s ஃபுல்லாக அவர் தான் கலக்கியிருப்பார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இல்லை காவேரி அந்த மாதிரி சொன்னாங்க, நல்லா நிறைய இந்த மாதிரி பாட்டெலாம் எனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னு. நம்ம ஃபேன்ஸு சும்மா அப்படி விட்டு எடுத்து இதோ இங்கே பாருங்கள் ரெண்டு மேட்ச் ஆகுது, இங்கே பாருங்கள் ரெண்டு மேட்ச் ஆகுது, இப்படி போட்டு சும்மா கலக்குறாங்க. நானே என்னடா அந்தளவுக்கு நம்ம சும்மா பார்த்தோமோ அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, நம்ம ஃபேன்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிறது தான் சூப்பருங்க. ஆனால் இன்டர்வியூனா இதுதான் இன்டர்வியூ. அவ்வளோ அழகாக வந்து பேசியிருந்தாங்க. விஜயாக இருந்தாலும் சரி, காவேரியாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபேன்ஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, ரெண்டு பேரையும் சேர்ந்து எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கலாட்டா டீம் நோட் பண்ணுங்கள்.